பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்ப்பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலர்த்தி பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை ராமானுஜ முனிக்கண்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே. நெஞ்சே மனசே, முதலிலே உன்னை நான் அடிபணிகிறேன். ஏனென்றால் என்னை பகவத் ராமானுஜருடைய திருவடி கீழே சேர்த்தவன் நீ. அது மட்டுமல்ல, அந்த பகவத் ராமானுஜருக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார், பகவத் ராமானுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய மகாபாகியம் பெற்ற பாகவதர்கள், அவர்களுடைய திருவடி மேலே என்னை சேர்த்தவன் நீ ஆயிற்றே. அதற்காகவே மனசே உன்னை நான் முதலில் சேவிக்கிறேன். எப்பொழுதுமே மனசுதான் நம்ம ஈடுபட செய்யும் இல்லையா? மனசு எங்க போறதோ அதை அனுசரிச்சுதானே நாம போறோம். மனசை அனுசரிச்சுதானே செயல் இருக்கும். இப்ப நான் பகவத் ராமானுஜருடைய திருவடி கீழே போறேன், அதாவது அவரை சேவிக்கிறேன், அவருக்கு கைங்கரியம் பண்றேன், அவருடைய பக்தர்களோடு சேர்ந்து நெருங்கி இருக்கேன், அவர்களுக்கு அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா இதுக்கெல்லாம் காரணம் என் மனசு முதல்ல அது ஒத்துன்னு இருக்கு. அப்போ முதல்ல மனசுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பாசுரம். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை. ஆச்சரியமான ஒரு சுபாவத்தோடு இருக்கக்கூடிய மனசே, உன்னை நான் பெருந்தன்மையுடைய மனசே, உன்னை நான் அடிபணிந்தேன். நான் வேற யாரோடையும் என்னை சேர்க்காமல் விட்டாயே. பேய்ப்பிறவி பூரியரோடுள்ள பேய்ப்பிறவி எடுத்து பகவானையே சிந்திக்காமல் சம்சார விஷயங்களையே சிந்தித்துக் கொண்டு அதிலேயே பூரித்து போய் அதிலேயே உடல் வளர்த்து இருக்கக்கூடிய மற்றவர்களுடன் என்னுடைய சம்பந்தத்தை நீ புலர்த்தினாய், அழித்தாய். அது அப்படி இல்லாமல் செம்மை அப்படின்னு நேர்மை இருக்கக்கூடிய உப்பற்ற கல்யாண குணங்கள் உடைய ராமானுஜ முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார், அப்படிப்பட்ட மகாபாகியம் பெற்ற கூரத்தாழ்வான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் முதலானவருடைய திருவடி கீழே அடியேனை சேர்த்தாயே மனசே, உனக்கு உன்னை நான் அடிபணிந்தேன்.